Hi my dear students, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் மகேஸ்வரி வித்யாலட்சுமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிசிக்ஸ் டீச்சரா இருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்திருப்போம், அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நான் 100% நம்புறேன். சரிங்களா? சோ அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். நீங்க இந்த சாப்டர் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. ஆனா ரே ஆப்டிக்ஸ்ங்கும் போது எல்லாரும் கொஞ்சம் பயந்துருவோம். ஆனா இருக்கிறதே ஈஸியஸ்ட் சாப்டர் இதுதான். என் வீடியோஸை கண்டினியூவா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளாஸ்க்கு போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன். இத எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்னெல்ஸ் விண்டோ. அது என்ன ஸ்னெல்ஸ் விண்டோ? ஸ்னெல்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஸ்னெல்ஸ் விண்டோ? விண்டோனா என்ன நமக்கு தெரியும். விண்டோனா எதப்ப சொல்லுவோம்? ஜன்னல். ஆமாவா? விண்டோனா என்னது? ஜன்னல். அப்ப ஸ்னெல்ஸ் விண்டோ. அப்ப இது எதுனா ஜன்னலா? எதுக்கு ஜன்னல் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் ரைஸ் ஆகும். இதெல்லாம் ஒன்னும் இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இந்த லெசன்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதே மாதிரி இது ரிலேட்டடா ஒரு சம் இருக்கும். இதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். அதுவும் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அது ரிப்பீட்டட் கம்பல்சரி கொஸ்டின் தான். அதுவும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம், சால்வ் பண்ண போறோம். சரியா? ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன், அதாவது இது எப்படி சொல்லலாம்னா ஸ்னெல்ஸ் விண்டோ. நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும்? லைட்டுக்கு ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், 2 ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி இந்த லெசன் ஃபுல்லா அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ரீஃப்ராக்ஷன் பார்த்திருக்கோம். அதே மாதிரி நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுல கூட டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு 2 கண்டிஷன் நம்ம சொன்னோம். என்னென்ன? டென்சிட்டி ரேர், அதே மாதிரி மோர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்ப லைட்ட நம்ம ஒரு 3 கேஸா நான் சொல்றேன். அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கீழே இருந்தா என்ன ஆகும், கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா இருந்தா என்ன ஆகும், கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருந்தா என்ன ஆகும். அது ஒரு ரஃபா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி உங்களுக்கு நான் டிரா பண்றேனே. ஆக்சுவலா இது ஒரு ஃபிஷ் டேங்க்னு நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு வாட்டர். சரியா? இதுல நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிருக்கோம். சரியா? சப்போஸ் நான் கொடுக்கிற லைட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கீழே இருந்தா, அதாவது less than critical angle means the light should be refracted. சரியா? கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கம்மியா இருந்தா லைட் என்ன ஆகும்னா ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது டீவியேட் ஆகி போயிடும். சரியா? சப்போஸ் மோர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா it will be obeying the total internal reflection. அதாவது total internal reflection முழு ஆக எதிரொலிப்புக்கு இது இன்வால்வ் ஆயிடும். சப்போஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்தா நம்மளோட ரிஃப்ராக்டர் எக்ஸாக்ட் 90 டிகிரில இருக்கும். சரியா? இப்ப அந்த 3 கேஸ பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ நமக்கு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு டார்ச் லைட் இப்ப நான் ஒரு வால்ல அடிக்கிறேன்னா அது ஸ்பியரா நமக்கு சர்க்கிள்ல கிடைக்கும். சரியா? ஆனா டார்ச் லைட் கையில இருக்குன்னா அந்த லைட் எப்படி டீவியேட் ஆகும்னா இப்படிதான் ஷேப் ஆகும். அதாவது இந்த மாதிரி கோன் ஷேப்ல. சரியா? எப்பவுமே லைட் இந்த மாதிரி கோன் ஷேப்ல தான் டீவியேட் ஆகும். அப்ப ஹைட் சப்போஸ் இங்க ஒரு லைட் வைக்கிறேன்னா இப்படி கோன் ஷேப்ல போகும். சப்போஸ் இங்க வைக்கிறேன்னா இவ்வளவு தூரம் போகும். ஆமாவா? சப்போஸ் இங்க வைக்கிறேன்னா இந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டீவியேட் ஆகிற இடம் அதிகமாயிட்டே போகும். அதாவது அதோட கவரிங் ஏரியா அதிகமாயிட்டே போகும். நீங்க வேணா ஒரு டார்ச் எடுத்துக்கோங்க. ஒரு டார்ச் எடுத்து கையில அடிச்சு பாருங்க, கிட்டவே அடிச்சு பாருங்க. ஒரு சின்ன போர்ஷனை தான் அதை கவர் பண்ணும். சப்போஸ் அந்த டார்ச் இன்னும் தூர தள்ளி நம்ம போக நமக்கு அது லார்ஜஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லைட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு லார்ஜ் விஷுவல் கிடைக்குது. சரியா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கான்செப்ட்ல இப்போ நம்ம சி லெவல்ல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சி லெவல்ல அனிமல்ஸ் இருக்கு. நமக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கும் உள்ள சி லெவல்ல இருந்து அனிமல்ஸ் பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு டேங்க் எடுத்துக்கிறோம். இதுல வாட்டர் ஃபில் பண்ணிருக்கிறோம். சரியா? என்ன ஃபில் பண்ணிருக்கோம்னா வாட்டர் ஃபில் பண்ணிருக்கோம். சோ நான் வாட்டர் ஃபில் பண்ண வரைக்கும் இது N1 மீடியம், இது N2 மீடியம்.
அதாவது இப்ப நம்ம இந்த கேஸ்ல பார்க்க போறது எல்லாமே நம்ம தண்ணிக்குள்ள இருந்து பாக்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஏன்னா லைட்டை நம்ம வெளியில இருந்து பார்க்கல, இப்ப நம்ம தண்ணிக்குள்ள இருந்து பாக்குறதா நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அப்ப நம்ம எங்க இருக்கோமோ அதானே நமக்கு ஃபர்ஸ்ட் மீடியம். சோ இது N1, இது N2. சரியா? N2ன்றது என்னது? ஏர் மீடியம். N1ன்றது என்னது? வாட்டர் மீடியம். சரியா? இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு. சரியா? இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு. லைட் சோர்ஸ் எப்பவுமே எப்படி டீவியேட் ஆகும்? இப்படிதான் டீவியேட் ஆகும். கரெக்டா? இப்படிதான் டீவியேட் ஆகும். சோ இது இன்சிடென்ட்னா இங்க என்ன வரைவோம்? நம்ம நார்மல் வரைவோம். கரெக்டா? நம்ம என்ன வரைவோம்? நார்மல் வரைவோம். கரெக்டா? சோ இந்த இடம் எதை இண்டிகேட் பண்ணுது? நார்மல். சரியா? இப்போ நார்மல் வரைஞ்ச பிறகு இந்த போர்ஷன் ஈக்குவல் தான். சரியா? கோன்ல அப்போ இது வந்து இத டயாமீட்டர்னு ஃபுல்லா கன்சிடர் பண்ணா இது ரேடியஸ். அப்ப இந்த பார்ட் நம்ம எவ்வளவு தெரிஞ்சுன்னா ட்வைஸ் ஆஃப் த ஏரியா நமக்கு ஆன்சர். சரியா? சோ இந்த ஏரியா கண்டுபிடிச்சோம்னா இந்த லைட்டால எவ்வளவு சர்ஃபேஸ் கவர் அப் பண்ணுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்குதான் நமக்கு அந்த ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் யூஸ் ஆகுறது. இது எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் தண்ணியில இருக்கிறோம், நம்ம வந்து இப்ப வாட்டர்ல இருக்கிறோம், மேல இருந்து பாக்குறோம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப மேல இருந்து பாக்குறோம் போது லைட் வந்து மேல வந்து டென்சர் டு ரேரர் இருக்கு. டென்சர் டு ரேரர். நீங்க சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் அப்படியே ஃபுல்லா லைட் அடிச்ச மாதிரியே இருக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன லைட் தான் இருக்கும். ஆனா அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே லைட் அடிச்சாம இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான் ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் தான். அதாவது லைட் இருக்கிற இடத்துல இருந்து அது எப்படி கவர் அப் ஆகுதுன்னா கோன் ஷேப்ல கவர் அப் ஆகுது. சரியா? அப்ப இந்த ஏரியா ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா அப்படியே லைட்டால அப்படியே கவர் அப் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? அப்போ உள்ள இருக்க பார்ட்டிகளுக்கு, அதாவது உள்ள இருக்க சி அனிமல்ஸ்க்கெல்லாம் அந்த நேரத்துக்கு அந்த விஷுவல் எப்படி இருக்கும்னா ரெஸ்ட்ரிக்டட்ல இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் விண்டோ, ஸ்னெல்ஸ் விண்டோ. ஏன் ஸ்னெல்ஸ் எதுக்கு வருது? ரிஃப்ராக்டடுக்கு. ரிஃப்ராக்டடுக்கு தானே நம்ம ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். இங்க ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஆனா விண்டோ மாதிரி எது இருக்கு? அந்த ரே. அதாவது விண்டோட ஹெல்ப் என்னது? நமக்கு நம்ம பார்க்கணும்னு நினைச்சாதான் பார்க்க முடியாமா இல்லையா? அதே மாதிரிதான் ஃபார் எக்ஸாம்பிள் லைட் இங்க இருக்குன்னும் போது அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே லைட் கவர் அப் ஆயிருக்கும். சோ உள்ள இருக்க சி அனிமல்ஸ்க்குலாம் மேல இருக்கிற விஷுவலைசிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ட் ஆகிற எக்ஸாக்ட் ஆங்கில தான் நம்ம இப்ப எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுதான் ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன். சரியா? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாட்டர் லெவல்ல தண்ணி வச்சிருக்கோம், வாட்டர் லெவல்ல ஒரு லைட்டை வச்சிருக்கோம். நம்ம லைட்டை எப்பவுமே என்ன ஆகும்னா நல்லா டீவியேட் ஆகி போகும். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு டெப்த்ல வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன ஆகும்? டீவியேட் ஆகும். சோ அந்த கவர் அப் ஏரியாவோட ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் இந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வாட்டர் லெவல்ல ஒரு லைட் பிக்ஸ் பண்றேன்னா இவ்வளவு தூரத்துல வச்சா இவ்வளவு வாட்டர் சர்ஃபேஸ கவர் அப் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். அப்ப தெரிஞ்சாதான் நான் அந்த டெப்த்ல நான் என்னால லைட்டை பிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் ஆகுறது. இன்னொன்னு இது அனிமல்ஸ், சி அனிமல்ஸ்க்கு இதை வச்சு நம்ம அது எவ்வளவு இதுல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. தண்ணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு விஷுவலைசிங் ரெஸ்ட்ரிக்டா இருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வாட்டர் ஃபுல்லா எப்படி தெரியும்னா நமக்கு லைட் அடிச்ச மாதிரி தெரியும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இப்ப நீட்டா டிரா பண்ணிக்கலாம். டயக்ராம்க்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் சாப்டர். எவ்ரி டைம் I inform to clearly this is very very important concept. Okay, so first we have to draw the one tank. நம்மளா ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இதுல இந்த லெவல் வரைக்கும் நான் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த லெவல் வரைக்கும் வாட்டர் எடுத்திருக்கேன். சரியா? இந்த லெவல் வரைக்கும் வாட்டர் எடுத்திருக்கேன். இதுதான் வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கு. இது வரைக்கும் வாட்டர் சர்ஃபேஸ். இதுக்கு பேரு ஏர் மீடியம், இது வந்து வாட்டர் மீடியம். இப்ப லைட் எங்க இருந்து எங்க போகுது? டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகுது. சரியா? சோ லைட் சோர்ஸ் நான் இங்க வைக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? லைட் எங்க வச்சிருக்கோம்? இந்த இடத்துல வச்சிருக்கோம். லைட் இங்க வச்சிருக்கோம். கரெக்ட்? லைட் இப்ப இந்த இடத்துல இருக்கு. சோ இது மோர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து லைட் வாட்டருக்குள்ளவே டிராவல் ஆயிடும். லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா லைட் வெளியே போயிடும், சர்ஃபேஸ் விட்டு, அதாவது வாட்டர் லெவலை விட்டு வெளியே போயிடும். நான் என்ன சொல்றேன்னா எக்ஸாக்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுக்கும் போதுதான் என்னோட வாட்டர் சர்ஃபேஸ்லயே லைட் இருக்கும். அதுதான் இப்ப நான் பாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் லைட் இங்க வச்சுக்கேன். சோ இங்க இன்சிடென்ட் வைக்கிறோம். நம்ம இங்க என்ன வரைவோம்? நம்ம எக்ஸாக்டா நார்மல். சோ இதுதான் நார்மல். நமக்கு என்ன தெரியுது? நார்மல்.
சரியா? சோ நார்மலுக்கும் இன்சிடென்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் ஐ, இன்சிடென்ட் ஆங்கிள் இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். ஏன் மேம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுக்குறீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும் போதுதான் என்னோட ரிஃப்ராக்டட் ரே சர்ஃபேஸ்லயே கிடைக்கும். இல்லைன்னா கம்மியா இருந்தா லைட் சர்ஃபேஸை விட்டு வெளியே போயிடும், அதிகமா இருந்தா வாட்டருக்குள்ளே திருப்பி ரிட்டர்ன் டிராவல் ஆகும். சோ அதுக்காக தான் நான் இதை என்ன பண்றேன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலா வைக்கிறோம். சரியா? அப்போ லைட்டு இந்த இடத்துல படுது, பட்டனே நமக்கு என்ன தெரியும், லைட்டு இந்த இடத்துல ஆர். சரியா? ஆர். அப்ப என்ன மேம் இதுனா இதுதான் நமக்கு ரிஃப்ராக்டட் ரே. சரியா? அப்ப இந்த இடத்துல படுது நமக்கு லைட், இங்க படுதா, அப்ப இங்க ஒரு நார்மல், இங்க ஒரு நார்மல். ஏன்னா லைட் எங்க டச் ஆகுது, இங்க வாட்டர் சர்ஃபேஸ டச் ஆகுது, அப்ப இங்க ஒரு நார்மல் வரையும். அப்போ இது என்னது, ரிஃப்ராக்டட் ரே. ரிஃப்ராக்டட் ரே நார்மலுக்கும் ரிஃப்ராக்டருக்கும் உள்ள ஆங்கிள், ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அது எக்ஸாக்டா இப்ப எவ்வளவு இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்தா என்னோட அவுட்புட் எப்பவுமே எக்ஸாக்ட் 90 டிகிரில இருக்கும். சரியா? நம்ம இதை வந்து சால்வ் பண்றதுக்காக இதை ஒரு ட்ரையாங்குலரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறோம். சரியா? ஏ பி சி இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம், ஆர். சரியா? இது எவ்வளவு வாட்டர் லெவல்ல இருந்துன்னு பார்த்தோம்னா டி. சரியா? இதுதான் மேஜரா நீங்க மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட். இது ஐசினா இதுவும் ஐசி தான். நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல தெரியும் அந்த ரூல். சரியா? இப்ப டெரிவேஷன் we have to start, right? So according to the Lenz law, according to Lenz law ஜெனரலா எழுதிடலாமா? ஜெனரல் என்ன, n1 sin i, n1 sin i is equal to n2 sin r, n1 sin i is equal to n2 sin r. So n1 sin i is equal to n2 sin r. This is the general formula. Kana? Okay. So இங்க யார் n1 n1 தான். So n1 sin i. ஐக்கு பதிலா இன்னைக்கு இங்க என்ன இருக்கு, ஆங்கிள் IC. So n2 i. r ஓட வேல்யூ இங்க எக்ஸாக்ட்டா எவ்வளவு இருக்கு, 90 டிகிரி. சரியா? sin 90 டிகிரியோட வேல்யூ 1. So sin 90 டிகிரியோட வேல்யூ 1 நம்ம 1 into n2 1 into n2 n2 1 into n2 n2. So n1 sin IC is equal to n2. So நமக்கு எவ்வளவு கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் வேணும். So IC is equal to n2 by n1. ஈக்குவேஷன் நம்பர் 1. அவ்வளவுதான். அடுத்து இப்ப இது வந்து நமக்கு ரூல் பிரகாரம் கிடைச்சது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டயக்ராம் பிரகாரம் இதே சைன் ஐஸே கண்டுபிடிக்க போறோம். அப்ப சைன் ஐஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா ட்ரையாங்கிள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. சரியா? ட்ரையாங்கிள் ஏபிசி. நல்லா கவனிங்க, ஆங்கிள் எனக்கு இங்க இருக்கு. என்னோட கொஸ்டின் இவர் தான், அதாவது தீட்டாக்கு ஆப்போசிட். தீட்டாக்கு ஆப்போசிட் வேணும்னா அப்ப நான் எந்த தீட்டாவை எடுக்கிறது, சைனா டானா காசா? எஸ், சைன் தீட்டா தான். ஏன்னா சைன் தீட்டாக்கு தான் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், ஆப்போசிட் பை ஹைபோதினஸ். சரியா? அப்ப சைன் தீட்டாக்கு சைன் ஐசி. சைன் ஐசி ஏன் சைன் ஐசி கண்டுபிடிக்கிறோம்னா தீட்டா இங்கதான், என்னோட கொஸ்டின் ஆர், அதாவது ரேடியஸ் நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு தீட்டாக்கு ஆப்போசிட்ல ஆர் இருக்கிறதுனால நான் சைன் எடுக்கிறேன். சப்போஸ் இந்த ஆர் வந்து எனக்கு தீட்டாக்கு அட்ஜசன்ட் ஆனா நான் கண்டிப்பா காஸ் தான் எடுத்திருப்பேன். சரியா? சோ சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, தீட்டா இது ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்முலா சைனுக்கு என்ன, ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர்ல sin IC is equal to sin IC is equal to opposite யாரு, தீட்டாக்கு ஆப்போசிட் CB. சரியா? ஹைபோடெனஸ் யாரு, AB. சரியா? சோ AB. சோ CB by AB. நமக்கு CB ஓட வேல்யூ R ன்னு தெரியும், AB வேல்யூ தெரியாது. ஆமா தானே? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு இருக்கவே இருக்க ஒரு பெரிய ஃபார்முலா மேக்ஸ்ல. என்ன ஃபார்முலா அது, ஹைபோடெனஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு the very familiar theorem, பித்தாகரஸ் தியரம். அதுதான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். யூசிங் பித்தாகரஸ் தியரம். யூசிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம். நான் வந்து அந்த நம்ம படிச்ச பி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் அப்படிலாம் வேண்டாம், ஜெனரலா எழுதுறேன்.
hypotenuse square is equal to, ஏன்னா ஒவ்வொரு ரைட் ஆங்கிளுக்கும் ஒவ்வொரு சைடு வரும். hypotenuse square is equal to opposite square plus adjacent square. ஏன் மேம் இப்படி எழுதுனீங்கன்னா, இப்ப என்னோட ட்ரையாங்கிள் ஏபிசி, அப்ப நம்ம படிச்ச மாதிரி a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இக்குவல் டு ஏசி ஸ்கொயர் எழுதிடலாம். இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது. அதனால நம்ம வேர்ட்ஸா படிக்கிறது தான் நமக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். சோ ஹைபோடெனஸ் ஸ்கொயர் இக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபோடெனஸ் ஸ்கொயர் தான் எனக்கு யாரு ட்ரையாங்கிள்ல ஏபி ஸ்கொயர். வேணா டயக்ராம பாருங்க. தீட்டாக்கு ஆப்போசிட் சிபி, தீட்டாக்கு ஹைபோடெனஸ் யாரு ஏபி, இது ஹைபோடெனஸ், இது அட்ஜசன்ட். தீட்டாக்கு பக்கத்துல இருந்தா என்னது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். சரியா? இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்க போறோம். சோ ஆப்போசிட் யாரு சிபி ஸ்கொயர், இது யாரு ஏ, ஹைபோடெனஸ் ஏபி, இது சிஏ ஸ்கொயர் ஆர் ஏசி ஸ்கொயர் ஆர் ஏசி ஸ்கொயர், நோ இஷ்யூஸ். சோ ஏபி ஸ்கொயர் தான் நமக்கு கொஸ்டின். சிபி ஸ்கொயரோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏசியோட ஸ்கொயர், ஏசி ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம் டி, டெப்த். சரியா? அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ டி ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை ஏபி தான் தேவை. அப்ப ஸ்கொயர் அப்படிதான் போனா ரூட் ஆயிடும். சோ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர், டி ஸ்கொயர். சரியா? ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதை எடுத்துட்டு வந்து எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் என்ன கொடுத்திருக்கோம் 1. சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. Substitute equation 3 in 2. Equation 2. Right? So sin IC is equal to R by AB. எப்பவுமே ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கே தெரியாம தப்பு நடக்கும். சரிங்களா? ஈக்குவேஷன் எழுதிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது there is no any single mistake. Okay? Okay? So AB. AB ஓட வேல்யூ என்னது R by root of r square plus d square. இது என்னது sin IC. Equation number 4. Comparing equation ஆல்ரெடி ஒரு sin AC according to Snell's law பிரகாரம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அது பிரகாரம் equation 1 2 நான் கம்பேர் பண்றேன். Comparing equation 1 and 4. 1 and 4. LHS equal means RHS always equal. சரியா? இங்கேயும் sin IC அங்கேயும் sin IC. So LHS equal போது நமக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி RHS equal. அப்போ we have to equalizing the equations. Okay? So first எந்த equation எழுதுறோம்? R square by root of R square plus R square plus இது R. Okay? So R square, R by R plus D square. இது fourth equation ஓட right hand side. அதே மாதிரி first equation ஓட right hand side என்ன இருக்கு? என்னவா இருக்கு நமக்கு? first equation என்ன இருக்கு நமக்கு? N2 by N1. N2 by N1. சரியா? அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். N2 by N1. Squaring both side. ஏன் ஸ்கொயர் பண்றா? எனக்கு இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக ஸ்கொயரிங் போத் சைடு, ஸ்கொயரிங் போத் சைடு. அப்ப ஆர் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். எல்லாத்துக்குமே செப்பரேட்டா போட்டாச்சு. n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர். சரியா? இப்ப இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். சரியா? ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஓகே? சோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர். சரியா? இப்ப டேக்கிங் ரெசிப்ரோக்கல், டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஹேண்ட் ரைட்டிங் முன்ன பின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர் ஸ்கொயர் இப்ப இது நியூமரேட்டர் போயிடும், இது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர்.
அப்படியே நமக்கு இப்போ இது நியூமரேட்டர்ல இருந்தது டினாமினேட்டருக்கு வந்துருச்சு, டினாமினேட்டர்ல இருந்தது நியூமரேட்டருக்கு. இப்போ இதை நம்ம பிரிச்சு எழுதுறோம் இந்த மாதிரி. ஓகேவா? சோ ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். சரியா? இப்ப நமக்கு என்ன தெரியும்? ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணா 1. so 1 plus d square by r square is equal to n1 square by n2 square. சரியா? இந்த 1 அந்த பக்கம் அனுப்பிடுறோம். சரியா? அப்ப என்னவா மாறும்? d square by r square is equal to n1 square by n2 square minus 1. ஏன் மைனஸ் ஆச்சுன்னா பிளஸ் அந்த சைடு போனா -1. நம்ம இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவோம்? மேக்ஸ்ல கிராஸ் ப்ராடக்ட். சோ n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். சரியா? இங்க d ஸ்கொயர் பை r ஸ்கொயர் அப்படியே ஃபாலோ ஆகும். சரியா? இப்ப நமக்கு கொஸ்டின் யாரு? ரேடியஸ். ஆனா ரேடியஸ் எங்க இருக்காரு? டினாமினேட்டர். திருப்பி அகைன் டேக்கிங் ரெசிப்ரோக்கல். சரியா? சோ ஆர் ஸ்கொயர் அகைன் மேல வந்துரும், டி ஸ்கொயர் கீழே வரும். சோ n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். சரியா? நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் தேவை. அப்ப டி ஸ்கொயர் அந்த சைடு அனுப்பிடுறோம். சரியா? டி ஸ்கொயர் அந்த பக்கம் அனுப்பிட்டோம்னா எப்படி கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இன்டு n1 n2 by n1 square, n2 square by n1 square minus n2 square. சரியா? r தான் நமக்கு வேணும். அப்ப ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆயிடும். சோ r is equal to d square n2 square minus n1 square minus n2 square. இது ரூட் மாறிடும். சரியா? ரூட்ல இருந்து ஸ்கொயர் வெளியில எடுத்தோம்னா எப்படி வரும் நமக்கு? d. d ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது d. சரியா? ரூட் ஆஃப் n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். இது வரைக்கும் டெரிவேஷன் அவ்வளவுதான். இதுக்கு மேல நமக்கு கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான் இப்ப யூஸ் பண்ண போறோம். சரியா? நமக்கு டயக்ராம்க்கு வாங்க. மெயின் டயக்ராம்ல நல்லா பாருங்க. n1ன்றது என்ன மீடியம்? வாட்டர் மீடியம். சரியா? n2ன்றது என்ன மீடியம்? ஆர் மீடியம். நமக்கு நல்லாவே தெரியும் ஆர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்பவுமே எவ்வளோ? 1. அப்ப n2 ஓட வேல்யூ நமக்கு 1 இருந்தா n1 ஓட வேல்யூ எப்பவுமே n எழுதுவோம். சரியா? n2 ஓட வேல்யூ 1 எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் 1 எடுக்கிறோம்னா n2ன்றது எனக்கு ஆர் மீடியம். ஆர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. சோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 எடுத்துக்கிறதுனால நான் n2வை 1 எடுத்துக்கணும். அப்ப n1 எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். Just we have to substitute this value in the above equation. We are getting what means r is equal to d root of n2 என்னன்னு எடுத்துக்கோம்? n. n2 வந்து என்னது நமக்கு? n. கரெக்டா? n2 வந்து யார் நமக்கு? 1. r medium. So r medium ஓட வேல்யூ என்னது? 1 ஸ்கொயர் by n1 என்னது? n ஸ்கொயர் by n2க்கு பதிலா 1 ஸ்கொயர். சரியா? ரூட். ஓகேவா? 1 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1 by n ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? ஓகே. இதை எப்படி எழுதலாம்? 1 by root of n ஸ்கொயர் மைனஸ் 1. உனக்கு புரியலன்னா இங்க ஸ்கொயர் சொல்றேன். 1 ஸ்கொயரும் 1 தான், ரூட் 1ஓட வேல்யூ 1. அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்க 1 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 1 எடுத்துக்கலாம். ரூல டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே எழுதுறோம். ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? 1 into d. so d by root of d by root of n ஸ்கொயர் மைனஸ் n1. இதுதான் ரேடியஸ் ஆஃப் எலிமினேஷனுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்ப நம்ம வந்து ஒரு நியூமரிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூமரிக்கல் சம் இருக்கு. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல சால்வ் பண்ணலாம். இது வரைக்கும் நல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.